இங்க சரளான்றவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கஸ்டமரா வந்த ஐஷு அவங்க போட்டிருந்த வளையல் ரொம்ப அழகா இருக்குன்னு இந்த வளையல் எங்க வாங்கினீங்க கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாத, வந்த வேலையை மட்டும் பாருன்னு அசிங்கப்படுத்தி திட்டிட்டு போயிடுவாங்க. வைஷு அவ புருஷன் கிட்ட எனக்கும் அந்த மாதிரியே வளையல் வேணும்னு அடம்பிடிச்சு கேட்க, அந்த பாவப்பட்ட ஜீவனம் வேற வழி இல்லாம ஏகப்பட்ட கடை ஏறி இறங்கினாலும் அந்த மாதிரி மாடல்ல வளையல் கிடைக்கல. வேற வழி இல்லாம சரளா வீட்டுக்கு போய் அவன் புருஷன் கிட்ட கேட்க, அது அவ பரம்பரை சொத்துன்னு அவ பாட்டி போட்டு விட்டதா சொன்னா. நானும் எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல அதை கழட்டலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல, அதனால எனக்கு உடம்பு பூரா காயம் ஏற்பட்டு சட்டையெல்லாம் தூக்கி காமிப்பான். அந்த டைம் சரளாவும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வந்தவங்க கிட்ட வளையலை காமிக்க, ஹீரோட ஃப்ரெண்டும் வளையல் ரொம்ப அழகாவும் பழமையாவும் இருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருவான். அதுல டென்ஷன் ஆன சரளாவும் அவனை அடிச்சுட்டு கிளம்பிடுவா. ஹீரோவும் அவன் புருஷன் கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்ப, சரளாவோட புருஷனும் இந்த வளையலுக்காக வீடு தேடி ஆள் வராங்கன்னா இதுல இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பழமையான பொருள்லாம் விற்கிறவர்கிட்ட போனா, அவனும் சரளாவை மட்டும் ஒரு கண்ணாடி ரூம்குள்ளார கூப்பிட்டு போய் லேசர் லைட்லாம் வச்சு அடிச்சு பார்த்துட்டு இது 1000 காலம் பழமையான சுத்தமான தங்கத்தால செய்யப்பட்ட பொக்கிஷன் சொல்லுவான். அவ புருஷனும் அடிச்சது லக்குன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்க, அங்க வந்து ஒரு தாடிக்கார குரூப்போ நான் 3 கோடி ரூபா தரேன் நீ அந்த வலையில எனக்கு வித்துருன்னு சொல்லுவானுங்க. ஆனா நம்பாலும் 5 கோடி ரூபாய்க்கு 1 ரூபா கூட நான் கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அவனுங்களும் யோசிக்காம படாருன்னு ஓகேன்னு சொல்ல, இவனும் 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு 3 நாள்ல வளையல் தரேன்னு சொல்லிட்டு போயிடுவான்.